தேர்வு எழுதும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர்னா எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பரை எடுத்திருக்கேன். ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின் எடுத்திருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். இது வந்து லைன் பை லைனாக கரெக்டாக நீங்கள் கவனிங்க. சரி, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர். இதோட கோடு அப்படின்னா G4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். அதாவது கொஸ்டின் பேப்பரோட கோடு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா G4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். சரிங்களா? முதல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அறிவுரையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மொத்த மதிப்பெண்கள் வந்து 720 இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து தேர்வு யார் எழுதுறாங்களோ அவங்களுடைய எழுதுபவரின் பெயர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்னோட பெயர் கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஏதோ ஒரு நம்பர், இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து 600555457 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேங்களா? எழுதி முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன தேர்வு மையம் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த இடத்தோட பேர். சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு வருதுன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு எழுதுறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹாலுக்கு சூப்பர்வைசர் வருவார் இல்லையா, அவரோட கையெழுத்து போடுவாங்க. இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஒர்க்கு. இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போடலினாலோ அல்லது கண்காணிப்போட கையொப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? இதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த G4 அப்படின்னு சொல்லக்கூடிய கோட் எடுத்திருக்கேன். ஏன் அப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஷினுமே வந்து நமக்கு வந்து பயாலஜிக்கல் ஓரியன்டட் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த கொஷின் பேப்பரை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஷின் எப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கலாம். சரிங்களா? அதாவது பயாலஜி, பாட்டனி, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, நடுவில் மின்கிளாய் கூட வரலாம். சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக ஒரே பாட்டனி மட்டும் தனியாக, ஜுவாலஜி மட்டும் தனியாக அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்ன இருக்கு அப்படின்னா கொஸ்டின் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் 180 கொஸ்டினுமே 180 கொஸ்டினுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒன்னோட ஒன்று லிங்க்லாம் இருக்கு. சரிங்களா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஸ்ட்ரோபலைஸ்கள் அல்லது கூம்புகள் இவற்றில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா டெர்ரிஸ், மார்க்கன்ஷா, ஈக்விஸ்டம் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஈக்விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டு. சரிங்களா? இதை நம்ம வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஈக்விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல தான் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரோபலைஸ்கள் அல்லது கூம்புகள் இவற்றில் காணப்படுகிறது. இது நம்ம பியூர் சயின்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த பியூர் சயின்ஸ் புக் படிச்சீங்கன்னா அதுல சூப்பரா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நமக்கு ஒரு இயல்பு ECGயில், இது ஜுவாலஜி கொஸ்டின், QRS கூட்டமைப்பு எதனை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரிகளின் மின்முனை இயக்க நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில். அடுத்தது கொடுக்கப்பட்ட தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பொருத்துக வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுல வந்து நமக்கு பிளாசண்டா, சோனா பெலிசிடா, பல்போ, யூரோத்ரில், சுரப்பிகள், லெடிக் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சி தான் சரியான பதில். அப்ப சி சரியான பதில்னா எதுக்கு வரும்? நமக்கு பிளாசண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாசண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது மனித கோரியானிக் கொனடா ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடியது, சோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டத்தின் அடுக்கு, பல்போ யூரோத்ரில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீனிஸை வளவளப்பாக்குதல், லெடிக் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சரியான பதில். அடுத்து 4வது கொஸ்டின், எந்த தொழில்நுட்பத்தில் கருவுற இயலாத பெண்களுக்கு மகப்பேறுக்காக கரு மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஜிப்ட் மற்றும் IUT அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சரியான பதில். இதை நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து 5வது கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீமோபிலியா, தலாசீமா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கரெக்டா பொருந்தி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பொருந்தி இருக்கு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஒண்ணு மட்டும் தான் சரி, மித்ததெல்லாம் நமக்கு வந்து ராங் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதுல நமக்கு சரியானது எது அப்படின்னா அறிவால் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடியது உடலில் உள்ள குரோமோசோம்களின் ஒடுங்கிய பண்பு குரோமோசோம் அல்லது 11 அப்படின்னு சொல்லக்கூடியது. குரோமோசோம் எத்தனைனா 11வது குரோமோசோம் தான் காரணம். இதுதான் சரியான பதில். அடுத்தது ஸ்னெப்டோனிமல் தொகுப்பு எந்த நிலையில் கரைய தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதாவது ஸ்னெப்டோனிமல் தொகுப்பு எந்த நிலையில் கரைய தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் எது அப்படின்னா நமக்கு வந்து டிப்ளோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான பதில். சரிங்களா? டிப்ளோட்டின் சொல்லக்கூடியது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சரியான பதிலா இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஒரு இனத்தொகையுடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. பிறப்பு விகிதமா, இறப்பு விகிதமா, சிற்றினங்களின் உறவு முறையா, பால் விகிதமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் என்னன்னா சிற்றினங்களின் உறவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கிராபியன் பாலிக்கல்களில் இருந்து அண்ட செல் வெளியாதலுக்கு ஹார்மோனின் எந்த நிலை உதவுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான சரியான பதில் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனின் உயர் அடர்வு இதுதான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மனித செரிமான மண்டலம் குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிச்சு பாருங்க. இதுல சரியானது கூற்று எதுனா இலியம் என்பது மிகுந்த சுருங்கிய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சரியான ஒன்று. அடுத்தது 10வது கொஸ்டின், சரியான கூற்றை கண்டறிக. நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் தெளிவா படிக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் அங்க போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நல்லா தெளிவா படிக்கணும். ஒவ்வொரு லைனும் முக்கியம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல சரியான கூற்று எது அப்படின்னா சாற்றுக்கட்டையானது 2ஆம் நிலை சைலத்தின் உட்பகுதி அல்லது அது வெளிர் நிறத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு சரி. சரிங்களா? அப்ப பாருங்க மற்றதெல்லாம் எப்படி ஈஸியா நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்க, வைரக்கட்டை நீரை கடத்துவதில்லை. அப்ப இது தவறு. கண்டிப்பா அது என்ன பண்ணும் அப்படின்னா நீரை கடத்தும். அதாவது எது வராது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வைரக்கட்டையானது டானின்கள், ரெசின்கள், எண்ணெய்கள் மற்றும் பல படிவதால் அடர்ந்த நிறத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுவுமே அங்க படியாது. அடுத்து சாற்றுக்கட்டை நீர் மற்றும் தனிமங்களை வேரிலிருந்து இலைக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. அதுவும் கிடையாது. அப்ப இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா சரியான ஒரு பதில். அடுத்தது 11, உணவு பாதையில் உள்ள கோப்பை வடிவ செல்கள் எவற்றிலிருந்து மாறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் எது அப்படின்னா தூண் வடிவ எபித்தீலிய செல்கள். இதுதான் சரியான ஒரு பதில். அடுத்து 12வது கொஸ்டின், அண்டார்டிகா பகுதியில் பனிக்குருடு ஏற்படுவது எதனால் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்க்கணும். இதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி கான்செப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காலேஜ் படிக்கும் போது அதாவது சூழ்நிலையில் படிக்கிறீங்க இல்லையா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கும் போது அதை பத்தி ஃபுல்லா என்விரான்மெண்டல்லையும் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் எது அப்படின்னா அதிக அளவிலான யூவிபி கதிர்வீச்சின் காரணமாக கருவிழி என்ன ஆகும் அப்படின்னா வீக்கம் அடையும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இக்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மக்கள் இக்லோ பிக்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் மேல வீங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அதிக அளவிலான யூவிபி கதிர்வீச்சு தான் காரணமாகும். அடுத்தது 13வது கொஸ்டின், வளர்ச்சி நிலை அதிகமாக இருப்பது எப்போது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது வளர்ச்சி நிலை அதிகமாக எப்போ இருக்கும் அப்படின்னா ஒடுக்க பருவத்துல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி நிலை அதிகமாக இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எஸ்எல் மில்லர். சரிங்களா? இதுல வந்து நமக்கு 13 பாருங்க, வளர்ச்சி நிலை அதிகமாக இருப்பது எப்போதுன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் வரும், அடுக்கேற்ற பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்டா. சரிங்களா? என்ன ஆன்சர் அப்படின்னா அடுக்கேற்ற பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. அடுத்தது எஸ்எல் மில்லர் தன் சோதனைகளின் மூடிய குடுவையில் இருந்து எவற்றை கலப்பதின் மூலம் அமினோ அமிலங்களை தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் என்ன 800 டிகிரி செல்சியஸில்
CH4 H2 NH3 மற்றும் நீராவி. அடுத்து 15வது क्वेश्चन, பிளாஸ்மோடியத்தின் தொற்று ஏற்படுத்தும் எந்த நிலை மனித உடலில் நுழைகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸ்போரோசைட்டுகளா, பெண் கேமெட்டோசைட்டுகளா, ஆண் கேமெட்டோசைட்டுகளா, டூரோபோசைட்டுகளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் வந்து என்னன்னா ஸ்போரோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரி. இப்படிதான் நமக்கு வந்து நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது, அதாவது நீட் ஒரிஜினல் நீட் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லைன் பை லைனாக படித்து தெளிவாக ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு கொஸ்டின் போச்சுனாலும் 1 மார்க் போச்சு, ஒரு கொஸ்டின் வந்தால் 4 மார்க் வரும். ஆனால் இந்த மாதிரி நிறைய பக்கம் தப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த காரணத்தை கொண்டு பயாலஜியில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 85 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு தெளிவாக நீங்கள் படிக்கணும். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானது அப்படின்னா அடினைன் ஒரு H பிணைப்பின் மூலம் டைமண்டுடன் இணைந்து காணப்படும். இதுதான் நமக்கு சரி. அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் இருந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாலிமரேஸ்கள், நியூக்ளியஸ்கள், எக்ஸோநியூக்ளியஸ்கள், லைகேஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஆக்சுவலாக லைகேஸ்கள்ங்கிறது என்ன பண்ணும், நமக்கு வந்து ரெண்டையும் நமக்கு வந்து ஒட்ட வைக்கும். சரியா? அப்ப இணைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது கரெக்ட். அப்ப இரு டிஎன்ஏ மூலக்கூறுகளை இணைக்கிறது லைகேஸ் அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கு. சரி, இருக்கட்டும். அடுத்தது பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலிமரேஸ்கள் டிஎன்ஏ துண்டுகளை உடைக்கிறது, நியூக்ளியஸ்கள் டிஎன்ஏ இரு இழைகளை பிரிக்கிறது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல 16 பாருங்க. 16 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது என்ன பிணைப்பு அப்படின்னா அடினைன் இரு H பிணைப்புகள் மூலம் டைமண்டுடன் இணைந்துள்ளது. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இது நமக்கு 16க்கு வந்து 4 தான் கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 17வது கொஸ்டின். 17வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட். லைகேஸ்கள் இரு டிஎன்ஏ மூலக்கூறுகளை இணைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கரெக்ட். அடுத்து, ஒவ்வொரு நீட் எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சியை பத்தி ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பா கரப்பாம்பூச்சியை பத்தி பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கரப்பாம்பூச்சியின் தலையை நீக்கினால் அது சிறிது காலம் வாழும். அதனால என்ன காரணம் சொல்றாங்க, அது உணவு இல்லாம என்ன பண்ண முடியும்னா அது உயிரோட வாழ முடியும் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தலையில் நரம்பு மண்டலத்தின் ஒரு சிறு பகுதி மட்டும் உள்ளது, மீதமும் உள்ளவை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா வயிற்று பகுதியில் உள்ளது. இதுதான் முக்கியமான ஒண்ணு. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. சில பகுப்புறும் செல்கள் செல் சுழற்சியில் இருந்து விடுபட்டு செயலற்ற வளர்வடுக்க நிலைக்கு செல்கின்றன. இதற்கு அமைதி நிலை ஜிஓ எனவும் அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வு எதன் முடிவில் நடைபெறும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ப இதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா G1 நிலை, S நிலை, G2, M நிலை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து G1 நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, அரைகீழ் மட்ட சூலகப்பை இதில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எதுல இருக்கு அப்படின்னா பிலம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரைகீழ் மட்ட சூலகப்பை உள்ளது. இதுல வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். இது எது வராதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. கடத்தியில் இணைக்கப்பட்ட டிஎன்ஏவின் படி எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் தொடர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ORI தளம், பாலியன்ட்ரோம் தொடர், உணர்தல் தளம், தெரிவு செய்யக்கூடிய குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 21ல எது சரின்னா ORI அப்படின்னு சொல்லக்கூடிய தளம் தான் நமக்கு என்ன அப்படின்னா சரி. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து 22வது கொஸ்டின். ஆகாய தாமரை மற்றும் நீர் அல்லி ஆகியவற்றால் மகரந்த சேர்க்கை இவற்றின் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பூச்சிகள் அல்லது காற்று மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெறும். அடுத்து 23வது கொஸ்டின். உயிருடன் அது தொடர்பான உயிர் நுட்பத்தில் அதனை பயனை பொறுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? எது நமக்கு வந்து பயனாகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கிறாங்க. இதெல்லாம் பாக்டீரியா வேஸ்ட் பண்ணிருக்கக்கூடியது. இது நம்ம தெளிவா தெரிஞ்சதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா 1 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில்.
அதாவது என்ன சொல்றாங்க, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் கிரை புரதங்கள், தெர்மஸ் அகாட்டிகா டிஎன்ஏ பாலிமரைஸ், அக்ரோபாக்டீரியம் டியூபிபேசின்ஸ் குளோனிங் கடத்தி, சால்மோனல்லா டைபியூரியம் இது என்ன பண்ணுது, முதல் ஆர்டிஎன்ஏ மூலக்கூறை உருவாக்குதல். ஓகேங்களா, இது ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ஈஸியா இன்னொரு குழு எடுப்பாருங்க. இதுல கண்டுபிடிக்கும் போது ஒண்ணு கரெக்டா மேட்ச் ஆச்சுனாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க டக்குனு இதை ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க, இதுக்குள்ள 2க்கும் 3 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியான ஒண்ணு. சரிங்களா, இப்ப பாருங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூபிபேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குளோனிங் கடத்தி. சரிங்களா, இப்போ இது எனக்கு ஒரு தெரிஞ்ச வார்த்தை. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈஸியா நான் என்ன பண்றேன்னா இப்ப சிக்கு 1 வரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றேன். அப்ப சிக்கு 1, அப்ப இந்த 2 இடத்துல இருக்கு. சரிங்களா, அப்ப கண்டிப்பா என்ன வராது, 2ம் 4ம் வராது. சரிங்களா, அப்ப என்ன பண்றேன், இன்ட்டு போட்டுக்கிறேன். அப்ப 2ஆ 4ஆ அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த மாதிரி நீங்க டெலிட் பண்ண போயிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்தது 24வது கொஸ்டின் பாருங்க, படியெடுத்தலில் டிஎன்ஏ ஹெலிக்ஸை திறக்க உதவும் நொதி எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரி. சரிங்களா, அப்போ டிஎன்ஏ ஹெலிக்ஸை திறக்க உதவும் நொதி எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ், அதுக்கு ஆப்போசிட். அடுத்தது கொடுக்கப்பட்ட நோய்கள் மற்றும் காரணிகளை பொருத்தி சரியாக பொறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சரி ஈஸியா எப்படி பொறுத்தலாம், நம்ம மலேரியா பிளாஸ்மோடியத்தால ஃபார்ம் பண்ணுது. அப்ப டிக்கு 2 எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும், ஏ தான் ஆன்சர் வரும். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். டைபாய்டு எதனால ஃபார்ம் ஆகுது, நமக்கு டைபாய்டு ஃபார்ம் ஆகுறதுக்கு சால்மோனல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காரணம். அப்ப ஏவுக்கு 3 கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்கு. அப்ப 25க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 26 பாருங்க, படி பெயர்த்தலின் முதல் நிலையாவது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது ரைபோசோம் எம்ஆர்என்ஏ உடன் இணைதல். அடுத்து 27 பாருங்க, 2ஆம் நிலை அதாவது அண்ட செல்லில் குன்றல் பகுப்பு எந்த நிலையில் நிறைவடைகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விந்தணு மற்றும் அண்ட செல் இணையும் நேரத்தில். இதான் சரியான பதில். ஓகேங்களா, அடுத்து 28வது கொஸ்டின், கூழ்ம மின் ஆற்றலால் பகுப்பின் மூலம் பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை இதன் உதவியுடன் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா 28வது கொஸ்டினுக்கு யூவி கதிர்வீச்சில் எத்திடியம் புரோமைடு அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. அடுத்தது 29வது கொஸ்டின், இன்டர்பேஸ் நிலையின் G1 நிலை குறித்த சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, அப்ப செல் உறுப்புகள் அனைத்தும் மறு ஒருங்கமைத்தல் அடைகிறது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா செல்லில் வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் நடைபெற்று செல் வளர்கிறது, ஆனால் டிஎன்ஏ என்ன ஆகுது, இந்த இடத்துல இரட்டிப்பு அடையாது. இதுதான் நம்ம கரெக்ட். ஓகேங்களா, இதுல டிஎன்ஏ என்ன ஆகாது அப்படின்னா இரட்டிப்பு அடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்தது 30வது கொஸ்டின், கதிர் சிறு மலர்களின் காணப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. என்ன இருக்கு அப்படின்னா கீழ்மட்ட சூரக பை அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். அடுத்து 31வது கொஸ்டின், உடற்குடியற்ற மற்றும் இருபக்க சமச்சீர் கொண்ட விலங்குகளின் தொகுதி எதுன்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எதுனா இதுதான் தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பா இது மாதிரி ஒரு 10 கொஸ்டினாவது ஈஸியா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அடுத்து 32வது கொஸ்டின், கிளைகோசைட்டிக் பிணைப்பு மற்றும் பெப்டைடு பிணைப்பு ஆகியவற்றை அவற்றின் அமைப்பில் முறையே கொண்ட பொருட்களை கண்டறிய அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, கிளைகோசைட்டிக் பிணைப்பு இது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்கு. இந்த கடைசி லெசன், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூம்ல கடைசி லெசன்ல கொடுத்துருப்பாங்க வேதி அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா இது சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லா நீங்க தெளிவா படிக்கணும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா யூனலின் மற்றும் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 33வது கொஸ்டின், உட்சுவாசம் நிகழ்வுகளில்
சரியானவை எவை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல எது சரியானவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல எப்படி கேட்டிருக்காங்க, உதரவிதானம் சுருங்குதல், வெளி விழா எலும்புடை தசைகள் சுருங்குதல், நுரையீரல் கொள்ளளவு குறைதல், நுரையீரலுடைய அழுத்தம் அதிகரித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நமக்கு சரியான பதில் எதுன்னா ஏ மற்றும் பி. அப்ப உதரவிதானம் சுருங்குதல், வெளி விழா எலும்புடை தசைகள் சுருங்குதல், இது ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பதில். அடுத்து 34வது கொஸ்டின், கீழ்கண்ட இணைகளில் ஒரு செல் ஆல்வாக்களின் இணை யாது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் என்னன்னா ஒரு செல் ஆல்வாக்கள் இணை வந்து குளோரல்லாவும் ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடியது சரி. அடுத்து 35வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈசனோபில், பேசோபில்கள், நியூட்ரோபில்கள், லிம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ நம்ம பொறுத்துக்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 35வது கொஸ்டின், 35வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 4th வரும். என்ன சொல்றாங்க நமக்கு இதுல, ஈசனோபில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதை குறிக்குது அப்படின்னா ஹிஸ்டமினைசிஸ் அளிக்கும் நொதிகளை விடுவித்தல். அதே வந்து நமக்கு செகண்ட் பிக்கு வந்து பேசோபில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிஸ்டமைன் கொண்ட துகள்களை விடுவித்தல். அடுத்தது நியூட்ரோபில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செல் விழுங்குதல். லிம்போசைட்டுகள் சொல்லக்கூடியது தடைக்காப்பு துலங்கல். இதுல ஈஸியான மேட்ச் என்னன்னா லிம்போசைட்டுகள் சொல்லக்கூடியது தடை காப்பு துலங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டா இருக்கும். அப்ப ஈஸியா அது ஒண்ணுதான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 35க்கு வந்து பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன். அடுத்து 36, பென்குவின் மற்றும் டால்பினின் பிளிப்பர்கள் இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அதுனா, அதாவது அந்த பிளிப்பர்களை பத்தி என்ன கேட்கறாங்க. சரிங்களா? இதோட எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குவி பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட பிளிப்பர்கள் என்ன அப்படின்னா குவி பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரூஸ் விளிம்பு நுண் வில்லைகளை கொண்ட கன சதுர வடிவ எபித்தீலியம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் உமிழ்நீர் சுரப்பியின் நாளங்கள். அடுத்து 38வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. 6 to 15 இணைகள், செவுள் பிளவுகள், ஹெட்டிரோ சர்க்கஸ் வால் துடுப்பு, காற்றுப்பை, நச்சு கொடுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் எதுனா இதுதான் சரியான பதில். அடுத்தது 39 பாருங்க, தாவரத்தின் பாகங்கள் ஒன்றின் உள் மற்றொன்று என இரு தலைமுறைகளை கொண்டுள்ளது. சரிங்களா? தாவரத்தின் பாகங்கள் ஒன்றின் உள் மற்றொன்று என இரு தலைமுறைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியானது எது அப்படின்னா நமக்கு வந்து ஏ மற்றும் பி தான் சரி. அப்ப ஏ என்ன, மகரந்த பையின் உள்ளே மகரந்த துகள்கள் காணப்படுதல். டி வந்து சூழின் உள்ளே சூழிப்பை. இது சரியானது. அடுத்தது, எதனை கட்டுப்படுத்த 1987 மான்ட்ரியால் பிரகடனம் கையொப்பம் இடப்பட்டது. முக்கியமா இந்த மாதிரி இதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசோனை அளிக்கும் பொருட்களின் வெளியீடு, இந்த CFC இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, குளோரோ கார்பன் சொல்லக்கூடியது, இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்தாங்க. விலங்குகளில் அதிக அளவு காணப்படக்கூடிய புரதம் எதுன்னு கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எதுனா கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 42வது கொஸ்டின், ஈகோரை கண்டறியும் பாலிடிராமிக் வரிசை எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சரியான பதில் எது அப்படின்னு நமக்கு வந்து இதுதான் சரியான பதில். ஓகேங்களா? இது ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். GAATTC. சரிங்களா? இதுக்கு கீழே அப்படியே வரும். குவானினுக்கு நேரம் சைட்டோசின் வரும், அடினினுக்கு நேரம் தைமின் வரும். இந்த வரிசை நமக்கு வச்சிங்கன்னா போதும். GAATTCன்னு சொல்லக்கூடியதான் ஈகோரை கண்டறியக்கூடிய பாலிட்ரோமி வரிசையோட வரிசை. GAATTC அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 43 பாருங்க, 2 கார இணைகளுக்கு இடையில் உள்ள தூரம் 0.34 நானோமீட்டர் மற்றும் இயல்பு பாலூட்ட செல்லின் மொத்த கார இணைகள் 6.6. இது டிஎன்ஏவின் நீளம் தோராயமாக எப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுல சரியான பதில் எது அப்படின்னா நமக்கு வந்து
43 43ங்கும்போது 2.2 மீட்டர்கள். பயிறு வகை தாவரங்களின் வேர் மூண்டுகளில் நைட்ரோஜினஸ் மூலமாக வினையூக்கப்பட்ட வேதிவினையின் விளைபொருட்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அமோனியம் மற்றும் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 45வது கொஸ்டின், மனிதர்கள் செயல்பாட்டால் ஏற்பட்ட மாற்றங்கள் கீழ்கண்ட எவற்றில் பரிமாணம் அடைந்தன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில கருத்தை வைக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான பதில் வந்து BCD. அதாவது நமக்கு A மட்டும் வராது. அதாவது களைச்செடிகளின் களைக்கொல்லி எதிர்ப்பு, அதே மாதிரி யூகாரியாட்டுகளின் மருந்து பொருட்களுக்கு எதிர்ப்பு, மனிதன் உருவாக்கிய நாய்கள் போன்ற வீட்டு விலங்கின் வகைகள். இது நமக்கு என்னது சரி. 46வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பூமியின் எப்பகுதியில் அதிக அளவு சிற்றின பன்மயம் காணப்படுகிறதுங்கிறாங்க. கண்டிப்பா ஈஸியான கொஸ்டின் எதுனா அமேசான் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து 47வது கொஸ்டின், மெய் உட்கரு செல்களில் கிளைகோபுரதங்கள் மற்றும் கிளைகோலிபிடுகள் உருவாகும் முக்கியமான இடம் எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது நமக்கு? இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்குது இல்லைங்களா? இப்போ உற்பத்தின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா இதுல சுரத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி எங்க நடக்கும் அப்படின்னா கோல்கை உடலத்தான் நடக்கும். அப்ப மெய் உட்கரு கிளைகோபுரதம் கிளைகோலிபிடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோல்கை உடலத்தில் தான் நடக்கும். அடுத்தது ஒரு எதிரடை பண்பு கூறு தவிர்த்து ஏனைய ஒத்த எத்தனை ஜோடி பண்புகளை மெண்டல் தனித்த தூய வழி பட்டாணி தாவர வகைகளில் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது நமக்கு சூப்பரா நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 14. சரிங்களா? இது நினைப்போச்சு 7, அதாவது 7 அந்த பக்கம் 7, மொத்தம் 14 பண்புகள். அடுத்தது 49வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொகுதிகளை பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் சொல்றாங்க. சரிங்களா? மிதக்கும் விலா எலும்புகள், அக்ரோமியான், ஸ்கேப்புலா, கிளினாய்டு குழி. இது நம்ம ஸ்கூல் புக்ல இதுவும் அருமையா கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் எது அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? அதாவது மிதக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டொனத்தோடு இணைந்திராது. அதே மாதிரி அக்ரோமியான் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாவிக்கல், ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லக்கூடியது 2 மற்றும் 7வது விலா எலும்புகள் இடையில், கிளினாய்டு குழி என்பதுன்னு சொல்லக்கூடியது ஹியூமரைஸின் தலைப்பகுதி. அடுத்து 50வது கொஸ்டின். 50வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுவதும் பால்வினை நோய்கள் அடங்கியது எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதுல வந்து பாருங்க எது வராதுன்னு கண்டுபிடிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லும் போது மலேரியா தான் கிடையாது. அப்ப 2வது வராது. இங்கி மலேரியா இருக்கு, அப்ப இதுவும் வராது. அப்போ 1, 2 கிடையாது. 3வது பாக்குறோம். 3வதுல வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோயின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது வரத்துக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்ப 4th வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கொனேரியா, சிஃபிலிஸ், ஜெனிடால், ஹெர்பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 51வது கொஸ்டின், வரையறு நொதிகள் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தவறான கூற்று எதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒட்டு முனைகள் DNA லைகேஸ்கள் மூலம் இணைக்கப்படுகிறது. சரி. ஓகேங்களா? மரபு பொருளில் அவை பயன்படுகிறது. வரையறு நொதிகள். வரையறு நொதியும் DNAவின் முழு நீளத்தையும் ஆராய்கிறது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டா இருக்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணும். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது தவறா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு முனைகள் DNA லைகேஸ் மூலம் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுல தவறு. ஓகேங்களா? இது முக்கியமா ஒரு இது நினைப்போச்சுங்க. ஏன்னா இதுல வந்து இதை கம்பேர் பண்ணும்போது வந்து ஒட்டு முனைகள் சொல்லக்கூடிய இதுதான் தவறா இருக்கும். சரிங்களா? லைகேஸ்கள் சொல்லக்கூடிய இணைக்கிறதுக்காக பயன்படும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைகேஸ்கள் மூலம் இணைக்கப்படுகிறதுங்கிறது கொஞ்சம் தவறா இருக்கும். அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றாங்க. கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து ப்ரிப்பேர் ஆகுது? ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம் சொல்லக்கூடியது பியூட்ரிக் அமிலம். ஓகேங்களா? என்ன அமிலம்னா பியூட்ரிக் அமிலம். இதுல உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க.
ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் சொல்லக்கூடியது சைக்ளோஸ்போரின் ஏ. மோனோஸ்கஸ் பர்பூரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கொலஸ்ட்ரால் குறைக்கும் காரணி. ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது சிட்ரிக் அமிலம். இது ஈஸியான ஒன்று, சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு இது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆஸ்பர்ஜில்லஸ் நைகருக்கு. அதுபடி இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம் சொல்லக்கூடியது பியூட்ரிக் அமிலம். அப்போ ஏவுக்கு 2, அப்போ ஏவுக்கு 2 இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். குன்றல் பகுப்பின் குறித்த கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சைகோட்டின், ஃபேகோட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நினைப்பு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பாருங்க ஏதான் ஆன்சர் வரும். எப்படின்னா ஜைகோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது சினாப்சிஸ் நடக்கும். பேக்கட்டின் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கதிர் மாற்றம் நடக்கும். டிப்ளோட்டின் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயாஸ்மா நடக்கும். டயாகைனசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைதல், சரிங்களா? அதான் எண்டு. அடுத்தது 54வது கொஸ்டின். ஆக்சிஜன் கடத்தல் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்கும்போது நீங்க லைன் பை லைன் தரவா படிச்சிருந்தா தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் என்னன்னா நுண்ணறையில் உயர் அடர்வு ஆக்சிஹீமோகுளோபின் உருவாதலுக்கு உதவுகிறது. இதை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான ஒண்ணு. அடுத்து நீர்த்த சிறுநீர் உருவாதலை தடுக்கும் காரணி எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆல்டிரோஸ்டின் விளைவால் சிறுநீர் குழல்களில் Na+ மற்றும் நீர் மீள உறிஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 56 கீழ்கண்ட கூற்றுகளில் உள்ளடக்க பொருட்கள் குறித்த எது சரியானதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எது சரியானதல்லன்னா உணவு துகள்களின் உள் விழுங்குதலில் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதா தவறு, சரிங்களா? இது சைட்டோபிளாசத்துல தனித்துள்ளது, அவை சைட்டோபிளாசத்தில் இருப்பு பொருளாக உள்ளது, எந்த சவாலும் சொல்லப்படவில்லை. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அடுத்தது பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் நச்சுஜீனை உட்செலுத்தி உருவாக்கப்பட்ட பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அதாவது பிடி பஞ்சு வகை எதற்கு எதிர்ப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதிர்ப்பு அப்படின்னா பூச்சி தீங்குயிரிகளுக்கு வந்து எதிர்ப்பான ஒண்ணு, சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு பூஞ்சையோட ஸ்போர்கள், அதை வச்சுதான் என்ன பண்றாங்க இந்த தீங்குயிரிகளை வந்து பாத்தீங்கன்னா கொல்றாங்க. அடுத்து 58வது கொஸ்டின். ஹையசாட்டோல் என்ற புதிய வகை செம்மறியாடு பிகானாரி ஈவுகள் மற்றும் மரினோ ராம்களை எவ்வகை கலப்பு மேற்கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குறுக்கு கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலப்புக்கு என்ன பேருனா குறுக்கு கலப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின் பாருங்க. தொகுதி கார்டேட்டா பற்றிய சரியான கூற்றுகள் யாது அப்படின்னு கேட்கிறாங்க, சரிங்களா? தொகுதி கார்டேட்டா பற்றிய சரியான கூற்றுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் டைரக்டா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இது என்ன வரும் அப்படின்னா சி, அதாவது பி மற்றும் சி தான் சரியானது. பி என்னன்னா முதுகெலும்புகளில் முதுகு நான் கருவளர்ச்சி காலத்தில் மட்டும் காணப்படும். மைய நரம்பு தொகுதி முதுகுப்புறத்தில் உள்ளீரற்ற நரம்பினை கொண்டுள்ளது. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி. அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்குக, சரிங்களா? இதுல சரியான கூற்றுனா ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். அப்ப மீதி எல்லாம் கண்டிப்பா எப்படி இருக்கும் ராங்கா இருக்கும். இதுல சரியான கூற்று எது அப்படின்னா குளுக்கோகார்டியாய்டுகள் குளுக்கோ நியோஜெனிசியஸை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான ஒண்ணு. அடுத்த கொஸ்டின் 61. கொடுக்கப்பட்ட தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டமாக வாழும் அனைத்து தீங்குயிரி, நிறையுயிரி ஆரச்சமச்சீர் கொண்ட இள உயிரி, இருபக்க சமச்சீர் கொண்டவை, புத்தக நுரையீரல், உயிர் ஒளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் எதுனா இதுதான் சரி. அதாவது கூட்டமாக வாழும் அனைத்து தீங்குயிரி வந்து பாத்தீங்கன்னா லோகாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறை உயிரி ஆரச்சமச்சீர் கொண்டவை, இள உயிரி இருபக்க சமச்சீர் கொண்டவை எது அப்படின்னா ஆஸ்டியாஸ். புத்தக நுரையீரல் எதுல இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து தேல்ல இருக்கும். அதாவது உயிர் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது டீனோபிளானா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 62வது கொஸ்டின். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். புல் சூழ்நிலை மண்டலத்தில் உணவூட்ட நிலையுடன் சரியான சிற்றின
உதாரணங்களை பொருத்தவும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல பாருங்க, 4ஆம் உணவூட்டம் காகம், 2ஆம் உணவூட்டம் கழுகு. சரிங்களா? அப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. எது ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? நீங்க ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்ப முயல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சாப்பிடும்? புல்லதான் சாப்பிடும். சரிங்களா? அப்ப இதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா புல் வந்து நமக்கு முதல்ல வந்துடும். அப்ப முதல் உணவூட்டம்ங்கிறது புல். அப்ப சிக்கு 4. அப்ப சிக்கு 4னா இதுதான் நமக்கு என்னது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இது நமக்கு என்ன இருக்கும்னா கரெக்டா இருக்கும். அடுத்தது 63வது கொஸ்டின். கரும்பின் பயிரின் மீது தெளிக்கும் போது தண்டின் நீளை அதிகரித்து, அதாவது கரும்பு மேல நம்ம என்ன பண்றோம்னா ஜிப்பர்லிக் அமிலத்தை தெளிக்கும் போது என்ன ஆகுன்னா திடீரென வளர்ச்சி ஏற்படும். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு இது. உடனடியாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விளைச்சலை வந்து அதிகரிக்கக்கூடியதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜிப்பர்லின்னு சொல்லக்கூடியதை தெளிப்பாங்க. இது ஜிப்பர்லிக் பியூஜிகோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சையில இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடியது ஒண்ணு. அடுத்து 64வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் விதை உறக்கத்தை தடை செய்யும் பொருள் எதுவல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? விதை உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா உரை என்ன பண்ணும் அப்படின்னா விதை வந்து அதுக்கு வந்து எப்ப ஃபேவரபிளான, அதாவது தனக்கு தகுந்த நிலை விழுதோ அப்பதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது முளைக்கும். சரிங்களா? அது வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட்லயே இருக்கும். அப்ப கீழ்கண்டவற்றுள் விதை உறக்கத்தை தடை செய்யும் பொருள் எது அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப விதை உறக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எது தடை செய்யக்கூடிய பொருள் அல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிப்பர்லிக் அமிலம். ஏன்னா இது தூண்டும், மற்றதெல்லாம் என்ன பண்ண நமக்கு வந்து இதை வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் மொத்த முதல் நிலை உற்பத்தி திறன் மற்றும் நிகர முதல் நிலை உற்பத்தி திறன் ஆகியவை தொடர்புடைய கீழ்கண்ட கூட்டுக்குள் சரியானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதே மாதிரி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா சொல்லிட்டு போறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான். அதுக்குள்ள என்ன பண்ணிடணும் நீங்க முடிச்சிடணும். அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாதான் பண்ண முடியும். இதுவே அதிகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. நான் கரெக்டா சரியானதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் எப்போதும் நிகர முதல்நிலை உற்பத்தி திறனை விட எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். அடுத்து 66வது கொஸ்டின். என்டிரோகைனேஸ் என்ற நொதி எதன் மாற்றத்துக்கு உதவுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல அருமையான கொஸ்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரிப்சினோஜின் ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உதவுகிறது. கொடுக்கப்பட்ட தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து பிடி பருத்தி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அப்ப பாருங்க ஏவுக்கு 4. அப்ப ஏவுக்கு 4 எங்க வருது? இங்கே வருது. அப்ப என்ன வராது? நமக்கு வந்து 2 வராது, 4 வராது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1ஆ 3ஆ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து அடினோசின் டியமினேஸ் குறைபாடு, ஆர்என்ஏ இடையீடு, பிசிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஈஸியா கண்டுபிடிக்கணும். அப்ப இது நமக்கு வந்து பாருங்க, அப்ப பாருங்க நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா பாருங்க பிடி பருத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஏவுக்கு 4 அவ்வளவுதான் செட் ஆகி போச்சு. இதை ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் வரும். டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் 68 பாருங்க. கொடுக்கப்பட்டவைகளுள் கார அமினோ அமிலம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. குளுட்டாமிக் அமிலம், லைசின், வாலைன், தைரோசின் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது சரி அப்படின்னா லைசின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரி. தாவரங்களில் இன்றியமையாத மூலங்கள் மற்றும் அவற்றின் செயல்கள் குறித்த கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து இரும்பு எதுக்கு, துத்தநாகம், போரான், மேங்கனீஸ் எல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? இதுல மெயினா வந்து பாருங்க நமக்கு ஈஸியான வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க இந்த பொறுத்துகளே நமக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரோஃபிலோட உருவாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? அப்ப பாருங்க இதுல ஏவுக்கு 3 எங்க வருதுன்னு பாருங்க. அப்ப ஏவுக்கு 3 எதுனா இதுதான். அப்ப இது என்ன கிட்டத்தட்ட நமக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறுநீரில் கீழ்கண்ட எந்த பொருள் காணப்பட்டால் டயாபெட்டிஸ் மெலிட்டிஸுக்கு அறிகுறியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு ஈஸியானதான். கீட்டனேரியா மற்றும்
கிளைகோஸ்யூரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் வீராய்டுகள் குறித்த சரியானது எது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரிங்களா. இந்த கொஸ்டின்லாம் வந்து எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இல்ல சரியானது எது? அவை புரத உரையற்ற தனித்த RNA கொண்டுள்ளவை. இது நமக்கு சரிதான் ஓகேங்களா. இப்ப DNA எல்லாம் வராது, அவை புரத உரையுடன், அதுவும் தப்பு. அப்ப நமக்கு என்ன அப்படின்னா 71க்கு A தான் நமக்கு என்னதுன்னா கரெக்ட். அடுத்து 72வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள தொகுதிகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கார்டை, காக்லியா, யூஸ்டேசிஸ், குழல், ஸ்டெப்பிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியான பதில் என்ன வரும் அப்படின்னா இதுல 2வது ஆன்சர். அதாவது கார்டை உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பேசில்லார் சவ்வில் அமைந்துள்ளது. காக்லியா அப்படின்னு சொல்லக்கூடியது லாப்ரிந்தின் சுருண்ட பகுதி. அதே மாதிரி நமக்கு யூஸ்டேஷியன் குழல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடுக்காது பகுதியில் தொண்டையோடு காணப்படுவது. ஸ்டெப்பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா லாப்ரிந்தின் சுருண்ட பகுதி, சாரி நீள்வட்ட பலகணியோடு இணைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா அது. இது ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட், நீங்க தெளிவா படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 73. நிகோட்டின், ஸ்ட்ரானாக்டின் மற்றும் கோஃபைன் போன்ற 2ஆம் நிலை வளர்சிதை பொருட்கள் தாவரங்களால் இதற்காக உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான பதில் என்ன, பாதுகாப்பு செயல். இதுக்காக அப்படின்னா பாதுகாப்பு செயலுக்காக உற்பத்தி செய்யப்படுகிறது. ராபர்ட் மே இன் கருத்துப்படி புவியின் சிற்றின பன்மயம் சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7 மில்லியன். சூழின் உடலம் பியூனிக்கல் இணைந்து காணப்படும் பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. சூழ் துளையா, நியூசல்லஸா, சலாசாவா, ஐலம் அல்லது சூழ் தழும்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கரெக்ட். ஐலம் அல்லது சூழ் தழும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. 76வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. முன் இன்சுலினில் ஒரு கூடுதல் பெப்டைடு சி பெப்டைடு உள்ளது. செயல்படு இன்சுலின் A மற்றும் B சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைந்திருக்கும். மரபு பொருளின் மூலம் ஈகோலையில் இன்சுலின் உருவாக்கப்படுகிறது. மனிதனில் இன்சுலின் ஒரு முன் இன்சுலினாக உருவாக்கப்படுகிறது. இது தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான கூற்று எது அப்படின்னா 2. செயல்படு இன்சுலின் A மற்றும் B சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தவறான கூற்று. நோய் தடை காப்பு குறித்த தவறான கூற்றை ஆய்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு டைரக்டா நான் ஆன்சர் சொல்கிறேன். ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆற்றல் மிகு நோய் தடை காப்பு உடனடியாகவும் முழு துளங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தவறு. ஏன்னா அது மெதுவாக தான் செயல்படும். அடுத்து 78. அடித்தண்டிலிருந்து தோன்றும் வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடித்தண்டிலிருந்து தோன்றக்கூடிய வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தூண் வேர்கள் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா தூண் வேர்கள்ங்கிறது மேல இருந்து தான் கீழே வரும். அப்ப இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அடித்தண்டிலிருந்து தோன்றக்கூடிய வேர்களுக்கு பேரு சல்லி வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சிட்ரிக் அமில சுழற்சியின் ஒரு சுழலின் போது தளப்பொருள் பாஸ்பரிகரணம் நடைபெறுவதன் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்கிறாங்க. சிட்ரிக் அமிலம் ஒரு சுழலுதுன்னு வச்சுங்களேன், சைக்கிள் ஆகுது அப்படிங்கும் போது தளப்பொருள் பாஸ்பரிகரணம் நடைபெறுவது எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மட்டும் கிடைக்கும் சரிங்களா. என்ன அப்படின்னா ஒரே ஒரு ATP மட்டும் நமக்கு என்ன ஆகலன்னா கிடைக்கும் சரிங்களா. அதான் ஒரு பாஸ்பரிகரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸியான கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டினை சோதனை சரிபார்ப்பு இவரால் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல அருமையான கொஸ்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட். அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்க. புற்களின் நிலை நுனியில் நீர் திரவ இலையில் இரவிலும் அதிகாலையிலும் வடிதற்கு காரணமான நிகழ்வு என்னன்னு கேட்கிறாங்க. இது ஈஸியானது. என்னன்னா வேர் அழுத்தம் தான் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இரவு அப்படிங்கும் போது நமக்கு என்ன இருக்கிறது இடத்துல வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி கூட வேண்டாம். அதாவது இரவுங்கும் போது மெயினா வந்து அந்த புல்லுல வந்து நுனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சில் மாதிரி பதிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேர் அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு முக்கியமான காரணம். தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
அடுத்தது ஒளி சுவாசத்தில் ருபிஸ்கோ நொதியின் ஆக்சிஜனேற்ற நிகழ்வால் தோன்றுவது என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு மூலக்கூறு கார்பன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா தோன்றும். சரிங்களா, இதான் முக்கியமான ஒண்ணு. ஏபிஓ ரத்த வகை கட்டுப்படுத்தும் ஐஜீன் குறித்த தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான கூற்று எது அப்படின்னா ஐஏ மற்றும் ஐபி இரண்டும் இருந்தால் ஒரே வகையான சர்க்கரையை வெளிப்படுத்துகிறது. இதுதான் தவறான ஒன்று. அடுத்து 84வது கொஸ்டின், கீழ்கண்ட எது காற்றற்ற ஸ்லட்ஜ் டைஜஸ்டரில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் என்ன அப்படின்னா செயல்படுத்தப்பட்ட ஸ்லட்ஜ். பரிமாணம் குறித்த கருவியல் சான்றினை தவறான நிரூபித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில் வந்து கார்ல் எர்னாஸ்ட் வான்போர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வான்பெர்க். அடுத்து 86வது கொஸ்டின், புளோரிடன் கரசம் இதற்கு இணையான அமைப்பை கொண்டதுன்னு கேட்றாங்க. சரிங்களா, இப்போ புளோரிடன் கரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அமைலோபெக்டின் கிளைகோஜன் இதுக்கு இணையானது. அடுத்து 87, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சரிங்களா, இது பொறுத்துக. இது நமக்கு வினையொப்ப செயல்பாடுகளை தடுப்பவை, பெப்டைடு பாண்டுகளை கொண்டவை, பூஞ்சைகள் செல் சுவர் கேட்கறாங்க. பூஞ்சைகள் செல் சுவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அப்ப சிக்கு 3, அப்ப இதுதான் நமக்கு இந்த ஆன்சர். ஓகேங்களா, அப்ப ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது அதுவும் திரும்ப அடுத்து பொறுத்துக்க தான். இதுல பாருங்க பியூட்டிட்ரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரினல் கணையம். ஓகேங்களா, இதுல பாருங்க எதை நம்ம ஈஸியா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து மெயினா என்ன வரும் பாருங்க, பிட்யூட்டரி சுரப்பின்னு சொல்றாங்க. பிட்யூட்டரி சுரப்பி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் வந்துடும். ஓகேங்களா, அட்டினன்ஸ் நோயின் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்ன அப்படின்னா அட்ரினல் சுரப்பில வந்து அட்டென்ஷன் வரும். அப்ப கரெக்ட். அப்போ 88க்கு பாருங்க, 88க்கு ஆன்சர் என்ன வரும்னா செகண்ட் வரும். சரிங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து 89வது கொஸ்டின், ஒரு தாவர பகுதியின் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் கீழ்கண்ட உள்ளமைப்பு பண்புகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வெட்டு தோற்றத்தில் உள்ளமைப்பு பண்புகள்ல வந்து கற்றை உரையால் சூழப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான வாஸ்குலர் கற்றைகள் சிதறி காணப்படும். பெரிய அளவிலான தெரிவான பாரங்கேமாவாலான தளத்திசு, வாஸ்குலர் கற்றைகள் ஒருங்கமைந்த மற்றும் மூடியவை, புளோயம் பேரங்கேமா காணப்படவில்லை. அப்ப தாவரத்தின் வகையினை அதன் பகுதியில் கண்டறிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, இதுல ஈஸியான ஒரு கோட்வேர்டு என்ன அப்படின்னா வாஸ்குலர் கற்றைகள் சிதறி காணப்படும். வாஸ்குலர் கற்றைகள் சிதறி காணப்பட்டாலே ஒருவித்தலை தாவரத்துல தான் அது இருக்கும். சரிங்களா, அப்ப ஒருவித்தலை தாவரங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்ப இது நமக்கு வந்து இது ரெண்டும் வராது. ஒருவித்தலை தாவர வேரா தண்டா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். சரிங்களா, அப்ப இதுல பாருங்க அடுத்தது நமக்கு என்னது, இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா புளோயம் பேரங்கேமா காணப்படவில்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சரிங்களா, இப்போ புளோயம் பேரங்கேமான்னு சொல்லக்கூடியது எங்க இருக்காது, வேர்ல இருக்காது. அப்ப தண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர் சரியா இருக்கும். ஓகேங்களா, அப்ப ஒருவித்தலை தாவர தண்டுன்னு சொல்லக்கூடியதான் சரி. ஓகேங்களா, அடுத்தது 90வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின், ஒரு ஒளி வினையின் போது எலக்ட்ரான்கள் இவற்றிலிருந்து கடத்தப்படுவதை பிளாஸ்டோகுயினைன் துணை புரிகிறது. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான கான்செப்ட் என்ன அப்படின்னா எங்கிருந்து போகுதுன்னு கேட்கிறாங்க. அதாவது பிளாஸ்டோகுயினைன் இது எங்க வருது அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல வருது. இப்போ PS2 இருந்து சைட்டோக்ரோம் B6க்கு என்ன பண்ணுதுன்னா கடத்தப்படுது. சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து PS1 இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நமக்கு என்ன ஆகுதுன்னா வெளியே போயிடும். ஓகேங்களா, வெளியே போனதுக்கு அப்புறம் திரும்பவும் PS2 என்ன ஆகும், நமக்கு வந்து எக்ஸிட்டட் ஆயிட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் வந்து நமக்கு PS1 நோக்கி வரும். நோக்கி வரும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோக்ரோம் B6, அதே மாதிரி நமக்கு வந்து சைட்டோக்ரோம் 4 இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். இது வழியில போகும். இதுல ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னா சைட்டோக்ரோம் B6 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குயினைன், அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் B6 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். அதை பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா,
இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து 90 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதாவது நீட் எக்ஸாம்னா இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கணும். பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப கண்டிப்பா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா சொல்றேன், ரொம்ப ஈஸி தான், பொறுத்துக்க தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி தான், பொறுத்துக்க ஒண்ணுதான். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா டெலிட் ஆப்ஷன் அப்படிங்கிற மெத்தடுக்கு போங்க. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, கொஸ்டினை பார்த்துட்டேன், நல்லா இதே மாதிரி படிச்சுட்டு எழுதுங்க.